ஹலோ, வெல்கம் டு நெட்வொர்க் வித் ஆதி. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம ஸ்டாட்டிக் ரவுட்டிங் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து ரவுட்டரோட பிஹேவியர் பார்த்தோம் அண்ட் ஆல்சோ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தோம். சிஸ்கோ பேக்கெட்டஸ் யூஸ் பண்ணி ரவுட்டரில் ரவுட்டிங் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து அதில் ரவுட்டிங் மெத்தட் ஸ்டாட்டிக் ரவுட்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்டாட்டிக் ரவுட்டிங்கிறது வந்து ஒரு ரவுட்டிங் மெத்தட். ஸ்டாட்டிக் ரவுட்டிங் அப்படின்னா என்னன்னா, ரவுட்டரில் நம்ம வந்து மேனுவலாக அதோட ரவுட்டை வந்து கான்ஃபிகர் பண்ணுறது. லைக் இப்போது ஃபார் அன் எக்ஸாம்பிள், இது வந்து ஒரு டாப்பாலஜி, இது வந்து ஒரு ஏரியா. நீங்கள் அஷ்யூம் பண்ணிங்க இது வந்து பிரான்ச் ஆஃபீஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியா வந்து பிரான்ச் ஆஃபீஸ் 1 வந்து 10.0.0.0 அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. அண்டு இது வந்து ஒரு பிரான்ச் ஆஃபீஸ், இது வந்து பிரான்ச் ஆஃபீஸ் 2ன்னு அஷ்யூம் பண்ணிக்கோங்க. இது வந்து 12.0.0.0 அப்படின்ற ஒரு ஏரியாவில் இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ என்னென்னா 10 ஏரியா, அதாவது பிரான்ச் ஆஃபீஸ் 1லேருந்து பிரான்ச் ஆஃபீஸ் 2 கூட கம்யூனிகேட் பண்ணோம். அதாவது பிரான்ச் ஆஃபீஸ் 1ல் உள்ள ஒரு பிசி வந்து பிரான்ச் ஆஃபீஸ் 2ல் இருக்கிற ஒரு பிசி கூட கம்யூனிகேட் பண்ணோம். ஸோ பிரான்ச் ஆஃபீஸ் 1ல் உள்ள பிசிக்கு வந்து 10.0.0.10 அப்படின்னு சொல்லிட்டு ஐபி, இதுக்கு வந்து 12.0.0.10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐபி. ஸோ பிசி 1லேருந்து பிரான்ச் ஆஃபீஸ் 2 பிசி 1க்கு டேட்டா சம்திங் அனுப்பணும். அப்போது பிங் பண்ணி பார்ப்போம் கனெக்டிவிட்டி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக பிங் பண்ணி பார்ப்போம். பிங் 12.0.0.10 அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிசிலேருந்து நம்ம வந்து பேக்கெட்டை அனுப்ப போகிறோம். அப்படி அனுப்பக்குள்ள என்ன ஆகுனா, ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக மேக் அட்ரஸ் ஃபைன் பண்ணுறதுக்காக ஏஆர்பி ஜென்ரேட் ஆகும். அண்ட் தென் அடுத்து வந்து ஐபி நடக்கும். ஐபி இருந்தாலே ரவுட்டிங் நடக்கும். ஸோ ரவுட்டருக்கு போகும். ரவுட்டர் ஆட்டோமேட்டிக்கலாக என்ன பண்ணால் ரவுட் டேபிள் செக் பண்ணணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணால் ரவுட் டேபிள் செக் பண்ணக்குள்ள ரவுட்டருக்கு வந்து எது தெரியும்னா, டைரக்ட்லி கனெக்டட் ரூட்ஸ் ஒன்லி தான் ரவுட்டருக்கு தெரியும். பட் அதர் ஏரியாஸ் வந்து தெரியாது. அப்போ ரவுட் டேபிள் செக் பண்ணக்குள்ள 12 ஏரியாவுக்கு ரவுட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. அப்போ என்ன ஆகும்னா பேக்கெட் வந்து ட்ராப் ஆகிரும். ஸோ இப்போது இந்த டைமில் தான் என்ன நடக்கும்னா, எல்லா கம்பெனிலையும் நெட்வொர்க் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து உள்ளே வருவார். அவர் என்ன பண்ணுவார்னா, ரவுட்டரை வந்து ஆக்சஸ் எடுப்பார். ரவுட்டர் ஆக்சஸ் எடுத்து சிஎல்ஐயில் போயிட்டு இது போல் இந்த ஏரியா ரவுட்டையும் மேனுவலாக கான்ஃபிகர் பண்ணுவார். அதாவது இந்த ரவுட்டரில் மேனுவலாக கான்ஃபிகர் பண்ணுவார். எப்படின்னா 12 ஏரியாவுக்கு அதோட சப்நெட் மாஸ்க் ப்ளஸ் வந்து இந்த வழியாக போகும். அதாவது நெக்ஸ்ட் ஆப்னு சொல்லுவாங்க. அதோட கேட்வேன்னு கூட சொல்லிக்கலாம். என்ட்ரி எக்ஸிட் இது போல் சொன்னால அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்னு சொல்லுவாங்க. இது வழியாக இதை வந்து நீ ஃபார்வர்ட் பண்ணு. அதாவது சம்திங் இந்த ஏரியாவிலேருந்து இல்லை வேறு எந்த ஏரியாவிலேருந்து 12 ஏரியா கேட்டு வந்தாலும் நீ வந்து 11.0.0.2 வழியாக அனுப்பிடு, டேட்டாவை வந்து ஃபார்வர்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு மேனுவலாக நெட்வொர்க் இன்ஜினியர் வந்து கான்ஃபிகர் பண்ணுவார். அண்ட் அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ வந்து கான்ஃபிகர் பண்ணிட்டாரு. ஸோ இதில் வந்து ரூட் இருக்கும். திரும்பவும் வந்து பிங் பண்ணுறாங்க 12.10. ஸோ பேக்கெட் கம்ஸ் வரும். இந்த ரவுட் டேபிள் செக் பண்ணோம். 12க்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். ஸோ இருக்குது. 11.2க்கு அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்வர்ட் பண்ணிடும். அண்ட் இந்த ரவுட்டருக்கு போகும். இந்த ரவுட்டர் ஆட்டோமேட்டிக்கலாக ரவுட் டேபிள் செக் பண்ணோம். ஸோ டைரக்ட்லி கனெக்டட் ஏரியா 12 ஏரியா. அதனால் என்ன பண்ணால் டேட்டா வந்து ஃபார்வர்ட் பண்ணிடும். ஓகே, இப்போ வந்து டேட்டா வந்து ஃபார்வர்ட் பண்ணிடுச்சு. பட் ரிப்ளை இருக்குமா, அது வந்து கொஷின் மார்க். இதுக்கு வந்து நீங்கள் அப்படியே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ வந்து பாஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பக்காவாக வந்து டேட்டா வந்து ஃபார்வர்ட் ஆகிடுச்சு, பட் ரிப்ளை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். தென் இந்த இதுலேருந்து எப்படி ரிப்ளை வரும்னா, சோர்ஸ் ஐபி வந்து 12.10 அண்ட் டெஸ்டினேஷன் ஐபி வந்து 10.10 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது வந்து இந்த ரவுட்டருக்கு வரும். இந்த ரவுட்டரை என்ன பண்ணுறோம்னா ஆட்டோமேட்டிக்கலாக வந்து ரவுட் டேபிள் செக் பண்ணும். ரவுட் டேபிள் செக் பண்ணக்குள்ளே 10 ஏரியாவுக்கு ஏதாச்சும் ரூட் இருக்கான்னு பார்க்கும். அப்படிங்கக்குள்ளே டைரக்ட்லி கனெக்டட் கிடையாது 10 ஏரியா. ஸோ வந்து பேக்கெட் வந்து இதாகாது, ரிக்வஸ்ட் டைம் அவுட்டுன்னு தான் சொல்லிட்டு வரும். அப்போது இந்த டைமில் யார் வருவானா, நெட்வொர்க் இன்ஜினியர் வர்றாரு. வந்துட்டு இந்த சைடு ரவுட்டருக்கும் மேனுவலாக கான்ஃபிகர் பண்ணுவார். ஆக்சஸ் எடுத்து சிஎல்ஐ போயிட்டு 10 ஏரியாவுக்கு போனோம்னா நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து என்னென்னா 12.1, அதாவது இது வந்து 11.1 வழியாக போ அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிகர் பண்ணுவார். ஸோ என்ன 11.1னா, இது இந்த ஏரியா டிபெண்ட்ஸ் ஆன் 11 இல்லை, இந்த ஏரியா டிபெண்ட்ஸ் ஆன் 11. ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் வந்து 11.2. ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் வந்து 11.0.0.1. அப்போது 10 ஏரியாவுக்கு போனோம்னா 11.0.0.1 இன்டர்ஃபேஸ் வழியாக போ அப்படின்னு சொல்லிட்டு மேனுவலாக கான்ஃபிகர் பண்ணிடுவார். தென் இந்த ரவுட்டர் வந்து செக் பண்ணோம் 10 ஏரியாவுக்கு ரூட் இருக்கான்ட்டு. ஸோ டைரக்ட்லி கனெக்டட்ன்றதுனால டேட்டா வந்து அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி விட்ரும்.
ஸோ இதுதான் ஸ்டாட்டிக் ரவுட்டிங். ஸ்டாட்டிக் ரவுட்டிங்கிறது வந்து நெட்வொர்க் இன்ஜினியர் வந்து ஸ்டாட்டிக்காக அவர் வந்து கான்ஃபிகர் பண்ணுவார், அசைன் பண்ணுவார் ஐபியை. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி தான் கண்டென்ட் இருக்கும். நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் டிஃபைன்ஸ் த பாத் த டேட்டா பேக்கெட் ஷுட் ஃபாலோ டு ரீச் த டெஸ்டினேஷன் நெட்வொர்க். டெஸ்டினேஷன் நெட்வொர்க்குக்கு போகிறதுக்காக நெட்வொர்க் அட்மின் வந்து பாத் வந்து போடுவார். அண்ட் இது வந்து மேனுவலாக ஆட் பண்ணும் ரூட்ஸு, அண்ட் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகாது. தென் வந்து ஸ்மால் நெட்வொர்க்கில் சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ண. அண்ட் இது வந்து கண்ட்ரோலும் செக்யூரிட்டி பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் ஸ்டாட்டிக் ரவுட்டிங்கிறது. நம்ம வந்து இதை வச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் சிஸ்கோ பேக்கெட் ரேசர் யூஸ் பண்ணி ரியல் டைமில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் லேப் ப்ராக்டிஸ் பண்ணி போடுறேன். அண்ட் நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி கமெண்ட் நான் வந்து கொடுத்துட்றேன். என்னென்னா நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் சிஎல்ஐயில் போயிட்டு கான்ஃபிகரேஷன் எடுப்பாரா, அப்போது இந்த கமெண்ட் தான் போடுவார். ஐபி ரவுட் நம்ம டெஸ்டினேஷன் ஏரியாவுக்கு எந்த ஏரியாவுக்கு போகணுமோ, அதாவது இப்போது இங்கேருந்து இங்கே போனோன்னா அப்போது 12க்கு போகணுமா, அப்போது 12 ஏரியா நெட்வொர்க் போட்டு சப்நெட் மாஸ்க், அதுக்கு என்ன சப்நெட் மாஸ்க்கோ கொடுத்து ப்ளஸ் நெக்ஸ்ட் ஸ்டாப் எந்த வழியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. எந்த வழியானா 11.2 வழியாக. பிகாஸ் இதுலேருந்து ஜென்ரேட் ஆகுது இந்த ரவுட்டருக்கு வரும். இந்த ரவுட்ரு வந்து எக்ஸிட் வந்து இதுதான். அப்போது 11.0.0.2 அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஸ்டாப் போட்டு டேட்டா வந்து ஃபார்வர்ட் பண்ணும். ஸோ இதுதான் கமெண்ட். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.